வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் உயர் அதிகாரத்தை முறைகேடான வகையில் பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை. சிவப்பு முத்திரையுடன் விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பாக வெளிப்படையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை அவசியம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். ராஜபக்ச குடும்பத்தினரும் அவர்களது நெருங்கியவர்களும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்பதே அரசின் நோக்கம். சமல் ராஜபக்ச தெரிவிப்பு. சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரையை அகற்றி கூறிய போராட்டத்திற்கு நீதிமன்ற தடை. மீறி குவிந்த போராட்டக்காரர்கள் முன்னெச்சரிக்கையுடன் அடிப்படையில் கலகமடக்கம் போலீசார் களத்தில். தொடர்வது விரிவான செய்திகள். போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தனியார் பேருந்துகள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகள் ஒருங்கிணைந்த முறையில் இயக்கப்படும் புதிய கூட்டத்திட்டம் ஒன்று எதிர்காலத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை காங்கேசன்துறை தொடருந்து நிலையத்தில் சரக்கு போக்குவரத்தினை ஆரம்பிக்கும் நிகழ்வில் உரையாற்றிய போது அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். தற்போது சில பகுதிகளில் இவ்விரு வகை பேருந்துகளும் தனித்தனியான நிலையங்களிலிருந்து சேவையளிப்பதால் பயணிகள் சிரமங்களை எதிர்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனை தவிர்க்கும் வகையில் ஒரே பேருந்து நிலையத்தில் இருந்து ஒரே நேர அட்டவணையை பின்பற்றி சேவை வழங்கும் புதிய ஒருங்கிணைந்த முறை அமல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு 388 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க நீதியமைச்சு அனுப்பிய பட்டியலும் ஜனாதிபதி செயலகம் சிறைச்சாலைக்கு அனுப்பிய பட்டியலிலும் அதுல திலகரத்ன என்ற கைதியின் பெயர் இடம்பெறவில்லை என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார். இதற்கிடையில் அவரை சட்டவிரோதமாக விடுவித்தமை தொடர்பான முறைகேடு குறித்து கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று வலியுறுத்தினார். அந்த கைதி ஜனாதிபதியின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எதிர்ப்பு தெரிவித்து சிறை கைதிகளின் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பினர் கடந்த திங்கட்கிழமை நீதியமைச்சர் அலுவலகத்திற்கு முன்பாக போராட்டத்தினை நடத்தியிருந்தனர். போராட்டக்காரர்களை நேரில் சந்தித்த நீதியமைச்சர் அவர்களை அலுவலகத்திற்குள் அழைத்து கலந்துரையாடினார். ஊழல் லஞ்சம் மூலம் கைதிகளை விடுவிக்கும் நடைமுறைகள் பற்றி அவர்கள் பரபரப்பான தகவல்களை வெளியிட்டுள்ளனர். இதனையடுத்து கடந்த 6ஆம் தேதி இந்த விடயத்தில் விசாரணை மேற்கொண்டு 15 பக்க அறிக்கையினை ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பியதாக அமைச்சர் தெரிவித்தார். அதனை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி செயலகம் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு முறைப்பாடு செய்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து அமைச்சர் விரிவாக நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் எதிர்க்கட்சி முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் அடிப்படை அற்றவை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். சட்டப்படி நிலையான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டியதால் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்துக்கு இடைநிறுத்தம் செலுத்தும் முடிவு அமைச்சரவை ஊடாக ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படாமல் சிவப்பு முத்திரையோடு விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் வெளிப்படையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணைகள் அவசியம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த அவர் கடந்த ஜனவரி மாதம் எந்த சுங்க பரிசோதனைகளும் இல்லாமல் அதிக ஆபத்தான வகையிலான கொள்கலன்களில் சில பொருட்கள் விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டை முதலில் அரசியல்வாதிகள் அல்ல சுங்க தொழிற்சங்கங்களை முன்வைத்துள்ளன. சுங்க பணியாளர் சங்கம் மற்றும் பல சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த விடுவிப்புகளால் அரசுக்கு வந்த வருவாய் இழப்பையும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் நாட்டுக்குள் வந்திருக்க வாய்ப்பு இருப்பதையும் சுட்டிக்காட்டினர். அத்துடன் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட நிறுவனங்களின் கொள்கலன்களும் இதில் அடங்கியுள்ளதாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். இது தொடர்பாக அரசாங்கத்திடம் தெளிவான பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுக்கள் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என்றும் அவர் கவலை தெரிவித்தார். இவ்வாறான செயற்பாடுகள் ஊழலை ஊக்குவிக்கின்றன என்றும் தேசிய பாதுகாப்பு ஆபத்துக்குள்ளாகும் அபாயத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் சஜித் பிரேமதாச எச்சரித்தார். ஆயுதங்கள் உள்ளிட்ட ஆபத்தான பொருட்கள் இதில் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகங்களும் எழுந்துள்ளது. அதிக செலவில் கொள்கலன்களை பரிசோதனை செய்யும் உபகரணங்கள் இருக்கின்ற போதும் சுமார் 60% கொள்கலன்கள் பரிசோதனையின்றி விடுவிக்கப்படுகிறது என்பது கொடிய நிலையாகும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த விவகாரம் திருட்டுக்கும் ஊழலுக்கும் வாயிலாக மாற்றப்பட்டுள்ளது. ஜனாதிபதியும் அரசாங்கமும் இதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டும். நாட்டை பொறுப்பற்ற முறையில் நிர்வகிக்க முடியாது என்றும் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் அளித்துள்ள குற்றச்சாட்டுப்படி தங்கள் குடும்ப பிரச்சனைகள் மற்றும் அரசியல் எதிரிகளை நெருக்கடிக்குள்ளாக அரசாங்கம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை தவறாக பயன்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் இது உண்மையில் ஒரு எல்போர்ட் அரசாங்கம் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறியது சரியானது என்றும் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து அவர் கூறுகையில் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பாக ஆரம்பத்திலிருந்தே நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் நாங்கள் கவனம் ஈர்த்தோம். ஆனால் அரசாங்கம் எந்த பதிலும் அளிக்காமல் தானாக நடவடிக்கைகள் எடுத்தது. அந்த விவகாரத்தில் என்னை குற்றச்சாட்டுக்குள்ளாக்கும் வகையில் சிஐடிக்கு முறைப்பாடு செய்யப்பட்டது. நான் கடந்த வாரம் சிஐடியில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியுள்ளேன். அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிர்க்கட்சியினருக்கு எதிராகவே சிஐடி பயன்படுத்தப்படுகிறது. இது வெட்கக்கேடான செயற்பாடு. மேலும் தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர் ஆளும் தரப்பின் சிலர் தங்கள் குடும்ப பிரச்சனைகள் தொடர்பாகவும் சிஐடி உதவியை நாடியுள்ளார்கள்.
மேலும் சில அரசியல் தலைவர்களின் பேராசிரியர் பட்டங்கள் பற்றிய விவாதங்கள் வெளியான பிறகு அவர்களுக்கு எதிராகவும் சிஐடி வழக்குகள் தொடங்கியுள்ளது. இதனால் தங்களது செயல்களுக்கு தற்காப்பாகவே சிஐடி பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதிக்கு ஜனாதிபதி அனுமதியின்றியே 10 நாட்களில் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. பொது மன்னிப்பு வழங்கும் நடைமுறையில் பல கட்டங்களை கடந்து செல்ல வேண்டிய நிலையில் இந்த முறைகேடு அரசாங்கத்தின் நிர்வாக சீர்கேட்டினை வெளிக்கொண்டு வருகின்றது. இன்றைய அரசாங்கம் இந்த எல்போர்ட் அரசாங்கம் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்ட கருத்து இன்று உண்மையாகியுள்ளது. மேலும் செயலில் இல்லாமல் வாய்ச்சொல்லில் மட்டுமே திறமையுடன் இருக்கின்றார்கள். அரசின் கொள்கை என்பது தாந்தோண்டித்தனமாக செயல்படுவது என்றும் தயாசிரி ஜெயசேகர் கடுமையாக விமர்சித்தார். முன்னாள் சபாநாயகரும் அமைச்சருமான சமல் ராஜபக்ச தெரிவிக்கையில், அரசாங்கம் பொய்யான வழக்குகளை உண்டாக்கி ராஜபக்ச குடும்பத்தினரும் அவர்களது நெருங்கியவர்களும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்பதே தற்போதைய அரசின் நோக்கமாக உள்ளது. இதற்காக அனுர அரசாங்கம் இடையறாத முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சுமத்தினார். சமீபத்தில் சமில் ராஜபக்ச விரைவில் கைது செய்யப்படலாம் என்பது போன்ற செய்திகள் வெளியாகின. 2022 மே 9 இடம்பெற்ற வன்முறையின் போது திசமஹாராமாவில் உள்ள அவரது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டதாக அவர் தவறான தகவல் வழங்கியதாகவும் அதற்காக அரசாங்கத்திடமிருந்து 1,50,21,600 ரூபாய் மோசடி செய்ததாகவும் குற்றச்சாட்டுகள் இருந்தது. இந்த விவகாரத்தில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளார் என்றும் கூறப்பட்டது. இந்த பின்னணியில் கருத்து தெரிவித்த சமல் ராஜபக்ச, நாங்கள் ஊழல் அல்லது மோசடி செய்தவர்கள் அல்ல, எங்கள் பணி நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டது. ஆனால் வெளிநாடுகளின் தலையீடும் எதிரணியின் சதி முயற்சிகளும் காரணமாக நாங்கள் ஆட்சியில் இருந்து விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்று கூறினார். மேலும் இப்போது இந்த அரசாங்கம் எங்களை சிறையில் அடைக்க முயற்சி செய்கின்றது. எங்களை தடுத்து நிறுத்த முடியாது. சிறையிலேயே அடைத்தாலும் நாங்கள் மீண்டும் எழுந்து வருவோம் என்றும் அவர் உறுதியுடன் தெரிவித்திருந்தார். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரை அகற்ற கோரியும் விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழ உள்ள காணிகளை உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு வலியுறுத்தி திங்கட்கிழமை போராட்டம் நடைபெற்றிருந்தது. குறித்த போராட்டம் செவ்வாய்க்கிழமையான இன்றும் நடைபெறுகின்றது. திச விகாரையில் நடைபெறும் பொசன் பௌர்ணமி வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் வருகை தருகின்றார்கள். இந்த நிலையில் தையட்டி விகாரை பகுதியில் குழப்பமான சூழல் உருவாகலாம் என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையிலே போலீசாரின் தண்ணீர் பாய்ச்சும் இயந்திரம் ஒன்று கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் கலகமடக்கும் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளார்கள். இதேவேளை பலாலி போலீசாரினால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தின் மூலம் தையட்டி திச விகாரைக்கு அருகில் இன்றும் நாளையும் போராட்டம் செய்ய வேண்டாம் என்று கட்டளை ஒன்றும் பெறப்பட்டு போராட்ட பகுதியில் ஒட்டப்பட்டுள்ளது. அதன்படி தையீட்டி விகாரைக்கு அருகிலோ அதன் நுழைவாயில் வீதியிலோ ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடாது எனவும் வழிபாட்டுக்கு வரும் பக்தர்களுக்கு இடையூறு விளைவிக்க கூடாது எனவும் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ ஊர்வலமோ பெயர் குறிப்பிடாத நபர்களால் நடத்தப்படக்கூடாது எனவும் நீதிமன்றத்தின் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட 27 நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக குறித்த கட்டளை பெறப்பட்டுள்ளது. රත්නපුරේ කෑම එන පාරෙන් යන්න දෙන්න.